இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. செந்தில் பாலாஜியை தொடர்ந்து விரட்டுகிறதா மத்திய அரசு? வரும் தேர்தலில் திமுக தொடர்பாக பாஜகவின் வியூகம் எப்படி இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு டெல்லி ராஜகோபால். நமஸ்காரம் நிஜந்தன். செந்தில் பாலாஜி உடைய தொடர்புடைய இடங்கள்ல மீண்டும் ரெய்டு நடக்குது. செந்தில் பாலாஜியை விடுறதா இல்லையா மத்திய அரசு? செந்தில் பாலாஜியினுடைய நிலை என்பது அவல நிலையாக இருக்கிறது நிஜந்தன். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய முதல் செய்தி என்ன என்று கேட்டால், செந்தில் பாலாஜி ஒரு கமா, அது தொடர்கிறது, புல் ஸ்டாப் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன் தங்களிடம். அவருடைய தம்பி சிக்கலில் இருக்கிறார். அவர் தம்பியை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சேஸ் பண்ணியிருந்தா கூட அவர் கையில் அகப்படவில்லை. ஆனால் அவர் எங்கு இருக்கிறார் என்று செந்தில் பாலாஜி மோனவாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு நன்றாக தெரியும். அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் மீண்டும் மீண்டும் அவர்கள் சோதனை போடுகிறார்கள். பற்பல ஆவணங்கள் கிடைத்தாலும் அவைகள் அனைத்தும் கோர்ட்டில் கொடுப்பதற்காகத்தான் இந்த முயற்சி என்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உயர் அதிகாரி என்று என்னிடம் தெரிவித்தார் டெல்லியில். அவருடைய சகோதரரை பிடிப்பதற்காகத்தான் இந்த வியூகமா, இல்ல சகோதரி இருக்கிற இடம் தெரிந்தும் கூட ஏன் கைது செய்யாம இருக்காங்க? சில சூழ்நிலைகள் அப்படி வரும். செந்தில் பாலாஜி ஏற்கனவே ஒத்துழைக்கிறார் என்றாலும் செந்தில் பாலாஜியுடைய தம்பிதான் மூல காரணம். செந்தில் பாலாஜி என்று பிடித்தால் அது வேற எங்கோ போகும். அந்த வேர் எங்க போகும்? மேலிடம் போகும். அப்பனா இதுல முக்கியமான காரணகர்த்தா அவருடைய சகோதரர் தான், செந்தில் பாலாஜியோட சகோதரர் மேலிடம். சரி, அப்ப செந்தில் பாலாஜியோட சகோதரர் பிடிச்சிடலாமே, அது ஏன் விட்டு வச்சிருக்காங்க இடி? அவர் தலைமறைவாக இருந்தால் என்ன பண்ணுவது? அவர் மேலிடத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் செய்கிறார் என்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கினால் கண்டிப்பாக அதை மேலிடமும் மாட்டிக்கொள்ளும். ஆனா பிடிச்சிடலாம்ல, ஏன் பிடிக்க தயங்குறாங்க? அதுல ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? அவர் அப்புறம் காணும். அதை தவிர அவர் எங்க ஒளிந்திருக்காரு, ஒரு நாளைக்கு ஒரு முகாம்பில் இருக்கிறார் என்று சென்ற வாரம் கொச்சின் போனான்னு கேட்டாங்க, புதுச்சேரியில் தான் சொல்றாங்க. ஆக மொத்தம் அவர் இடம் பெயர்த்து கொண்டே இருக்கிறாரே. அவர்கள் செந்தில் பாலாஜி வாக்கு மூலம் வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்து விட்டதாகத்தான் ஒரு 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 சூழ்நிலை டெல்லியில் உருவாகி வருகிறது. இந்த முறை டெய்ட் என்பது வரக்கூடிய கோர்ட் கேஸிற்கு ஆதாரமாக இருந்து அவர் மீண்டும் ஜாமீனில் வெளில வராமல் தடுப்பதற்காக ஒரு யுக்தி என்று கூட சொல்லுகிறார்கள். காரணம், அவ்வளவு ஊழல். செந்தில் பாலாஜி என்றாலே அவ்வளவு ஊழல். அந்த செந்தில் பாலாஜியை கட்டி தழுகிறாரே திமுகவினர். ஏன் அது? 5 கட்சிகள் மாறினாலும் அவ்வளவு அடைக்கலம் கொடுப்பது காரணம் என்ன? மேலிடமா? செந்தில் பாலாஜி ஒரு கமா, நீங்க அது கமான்னா செந்தில் பாலாஜி தான் கமாவா, இல்ல இன்னும் கூட கமா சேரும்? இன்னும் கூட செந்தில் பாலாஜி கமா எக்ஸ், செந்தில் எக்ஸ் கமா ஒய், ஒய் கமா இசட், அப்படி என்று நீண்டு கொண்டே போகும் பட்டியல். ஆனா தேர்தல் வரைக்கும் ஒன்றும் நடக்காதுல்ல. எது இருப்பினும் நிஜந்தன், பிப்ரவரி மாத கடைசிக்குள் அல்லது மார்ச் மாத முதல் வாரத்தில் தேர்தல் அறிவித்தால் அனைத்து சோதனைகளும் நின்றுவிடும். அதற்காகத்தானோ என்னமோ திமுக அங்கலாய்த்து கொண்டு காலதாமதம் செய்கிறதோ என்ற ஒரு சூழ்நிலைகளே வரும். ஆனாலும் சென்ற பேட்டியில் நான் கூறியது மாதிரி செந்தில் பாலாஜி விடமாட்டார்கள். அவ்வளவு ஊழல். மற்றவர்களை விட்டு விடுவார்கள். இப்போதைக்கு ஆக்ஷன் எதுவும் இல்ல, தேர்தலுக்கு முன்னால எந்த நடவடிக்கை இருக்காது. ஒரு ரெய்டு, ஒரு சோதனை என்றாலே 2 மாத உத்திகைகள் தேவைப்படும். அந்த உத்திகைகள் செய்வதற்கான சமய காலங்கள் இல்லை என்றதனால்தான் மீண்டும் 2024 மோடி மீண்டும் வந்தால் பிறகு இருக்கிறதே கலாட்டா திமுகவினருக்கு மீது. அப்படி என்ன ஆயிரும்? இங்க ரொம்ப பலமா இருக்காங்களே திமுக. இன்னைக்கு ஒரு பலமான கட்சி, இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சி வாக்குகள்லாம் பிரிஞ்சு இருக்கிற சமயத்துல திமுக தான் ரொம்ப பலமா இருக்கு. என்ன செஞ்சிட முடியும் மோடி அல்ல ஸ்டாலின்? என்னமோ செய்யறதுல செஞ்சிருவாங்க. மம்தா பானர்ஜி திமுக பலமாக இருக்கிறது. மம்தா பானர்ஜியுடைய ஆட்டங்கள் பாருங்கள். காங்கிரஸை ஓட விடுகிறார். திமுகவுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் திமுக ஓட விடும். ஒன்னே ஒண்ணு நிஜந்தன், மம்தா பானர்ஜியும் நரேந்திர மோடி காலில் விடுறாங்க. உத்தவ் தாக்கரேயும் சொல்றாரு நரேந்திர மோடி பலமானவர் என்று. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சரணாகதி அடைந்து கொண்டு அயல்நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு வந்த பிறகும் கூட திமுக மோடியை லேசாக நினைக்கிறதோ என்ற எண்ணங்கள் வருகிறது. ஆனால் சமயம்னா காலில் விடுறாங்க, சமயம்னா எழுந்து நிற்கிறாங்க. அதுதான் ஒரு கபட நாடகமோ என்று கூட யோசிக்க வருகிறது திமுகவை பற்றி. ஒண்ணுங்க, ஒரு கை பார்த்துருவாங்க மோடி. ஒரு கை பார்த்துருவாருன்னா அது ஸ்டாலினும் நீங்க சொன்ன மாதிரி வெளிநாட்டு பயணத்தை முடித்து கொண்டு வந்த போது கூட
எதிர்கட்சி தலைவர் மாதிரி பேசுறாரு, 400 இடம் என்ன 543 கூட வெல்லலாம் அப்படின்னு மோடிக்கு சவால் விடுறாரு. சிரிக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. காரணம், மோடியினுடைய பலத்தை காங்கிரஸ் புரிந்து கொண்டு விட்டது. காங்கிரஸை தனியாக்கி விட்டார் நரேந்திர மோடி. இருக்கக்கூடிய சில்லறை கட்சிகள் எல்லாம் சிதறிவிடும். சில்லறை கட்சி சிதறிவிடும். திமுக சில்லறை கட்சி கிடையாது. ரொம்ப பலமான, தமிழ்நாட்டை பலமுறை கிட்டத்தட்ட 67 மாறி மாறி ஆட்சி செலுத்தி கொண்டு வந்திருக்கின்ற கட்சி. இன்னைக்கு எதிர்கட்சி வாக்குகள் எல்லாம் சிதறி, எதிர்கட்சியெல்லாம் சிதறி இருக்கிற சமயத்துல ரொம்ப தமிழ்நாட்டுல அசைக்க முடியாத ஒரு சக்தியாக திமுக அங்கே இருக்கும்போது எதற்காக பயப்படணும்? 135 வருட காங்கிரஸ் கூட சிதறி விட்டது. திமுக ஒன்றுமே இல்லையே அதற்கு முன்பாக. கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி ஆகிவிட்டது பார்த்தீர்களா? வெஸ்ட் பெங்காலிலும் திரிபுராவிலும். காரணம், கேரளாவில் கூட சிதறித்தான் இருக்கிறது. எங்க 2வது முறையாக திரிபுராவில் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஆட்சி பலம் வந்து விட்டது. அதே மாதிரியான ஒரு ஆட்சி பலம் 2024 துவக்கப்பட்டால் அதிமுகவோ திமுகவோ பாஜகவிற்கு எதிராக நிற்க முடியாது. காரணம், நரேந்திர மோடியின் யுக்திகள், அமித்ஷா யுக்திகள் எல்லாம் அப்படிப்பட்டது. நேரில் காண்பதால் நான் சொல்லுகிறேன். நிஜந்தன் மூலமாக ஆகாயம் நேயர்களுக்கு கடந்த ஒரு 10-15 பேட்டிகளில் நாம் சொல்வது சிலது நடந்திருக்கிறது, சில நடக்க இருக்கிறது, சில நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இது கண்டிப்பாக நடந்துவிடும். 2024க்கு பிறகு திமுக என்பதற்கு ஒரு பெரிய ஒரு சோதனை காலம் வந்துவிட்டது. சோதனை காலம்னா என்ன பண்ண முடியும்? சில அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு போய் ஜெயில அடைக்க முடியும். அவங்க ஜெயிலுக்கு நீங்க சொன்ன மாதிரி பல தடவை சொன்ன மாதிரி அது நடக்கலாம். சில பேர் குற்றச்சாட்டு இருக்கு, சில எதிராக ரெய்டு நடந்திருக்கு. அவ்வளவுதான் தவிர அதனால ஒரு 2-3 தலைவர்கள் உள்ள போறதுனால திமுக ஆட்டம் கண்டுறாரு. அப்படியா? நிஜந்தன் காங்கிரசினுடைய அவல நிலை பார்த்தீர்கள் அகில இந்திய அளவில். தமிழகத்தில் அதிமுகவின் நிலைமை பார்க்கிறீர்கள். அதே மாதிரியான சூழ்நிலை திமுகவிற்கு வந்தாலும் ஆச்சரியப்படக்கூடாது. இப்ப தேர்தல் நேரத்துல தமிழ்நாட்டுல என்ன செய்ய முடியும்? பாஜக திமுக ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க ரொம்ப தேர்தல்ல வெல் அஹெட் எப்படிதானே சொல்ல முடியும் திமுகவை சென்னை தமிழ்நாட்டுல? உண்மைதான், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. பிஜி அப்புறம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா தேர்தல் காலத்தில் தேர்தல் சமயத்தில் எது ஒண்ணா நடக்கலாங்க. சூடான பிரச்சாரம் இருக்கும், சூறாவளி பிரச்சாரம் இருக்கும், ஒருவரை மதிப்பது அவமதிப்பது எல்லாமே இருக்கும். தேர்தல் காலத்தில் வாய் தவறி கொட்டு விட்டாலும் அதையெல்லாம் ஒரு எதிர்வினையாக ஆகும். ஆட்சிக்கு வந்த பிறகு 2.5 ஆண்டுகள் எப்படி திமுக ஆட்சி நடக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் நான் கவலைப்படுகிறேன். நிஜந்தன், என்ன கவலை உங்களுக்கு சொல்லுங்க? இன்னும் மிச்சம் இருக்கிற 2.5 ஆண்டுகள் திமுக எப்படி ஆட்சி செய்ய போகிறது என்று கவலைப்படுவதாக சொல்கிறீர்கள். உங்களுக்கு என்ன கவலை? பொடி பொடியாக சிதறி விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கே அதற்கான ஒரு அறிகுறிகள் நான் காண்கிறேன். 1967 அரசியலை தெரிந்து தமிழக அரசியலை ஏதோ உள்ளே நடக்கிறது என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அதிமுகவே பொடிப்படியா ஒண்ணுமே ஆகலையே. எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப பலமான ஒரு தலைவரா தானே தமிழ்நாட்டுல அதிமுகவுடைய தலைவரா இருக்காரு. ஓபிஎஸ் எங்க இருக்காரு? நம்ம டிடிவி தினகரன் எங்க இருக்காரு? சசிகலா எங்க இருக்காங்க? அவங்கெல்லாம் அதிமுக அவங்க இருந்ததான பலம். ஆனா 2024 அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய பலம் கண்டிப்பாக தெரிந்துவிடும். எல்லாருடைய பலமும் தெரியும், பாஜக பலமும் தெரியும், நாம் தமிழர் பலமும் தெரியும், எல்லாமே தெரியும். பாஜக பலம் இல்லைன்னு சொல்றாங்க சார். இன்க்ரீஸ் தான் இருக்காங்க சார். பலத்தை இழக்க மாட்டார்கள், பலத்தை கூட்டுவார்கள். ஏன்னா இப்ப எக்ஸிஸ்டிங் 32% இருந்தது ஏடிஎம்கேக்கு. நோ இட் ஹஸ் கம் டு 23. அந்த மீதி 9% எங்க போச்சுங்க நிஜந்தன்? சோ அந்த மாதிரி சப்போஸ் 18% வந்துட்டு பிஜேபி வந்து 4%ல இருந்து 12 ஆச்சுனாங்கன்னா அவனுக்கு இன்க்ரீஸ் பம்ப் தானே. அதே மாதிரி விஜய் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினால் 24 போட்டியிட மாட்டேன் என்று சினிமா பிரச்சாரத்திற்காக கமர்ஷியல் பேங்குகளுக்காக சொல்லியிருந்தாலும் அது 2026 பாதிக்கும். என ஆனான பத்த ரஜினிகாந்தையே விலைக்கு வாங்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க என்னங்க பாக்கி இருக்குது? விஜய் ரஜினிகாந்த் விலைக்கு வாங்கிட்டாங்களா? ரொம்ப அதிர்ச்சியான தகவல். சர்க்கிள் நாயகர் ரஜினிகாந்த் எங்க அவ்வளவு ஹைப் பண்ணிட்டு ஹைதராபாத்ல என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியலீங்களா சார்? அதே மாதிரி விஜய்க்கு எது ஒண்ணு நடக்கும். பெங்களூர்ல நடக்கலாம், இல்ல டெல்லியில நடக்கலாம், அயல் நாட்டில் நடக்கலாம். விஜய் என்பது ஒரு திமுகவிற்கு ஆதரவாக இருப்பவர் தானே விஜய். ஆனா அவருடைய அறிக்கையெல்லாம் ரொம்ப 2 பேருக்கும், திமுக அதிமுக பாஜக இவங்க எல்லாருக்கும் எதிராக இருக்கிற மாதிரி தான் அறிக்கைகள்ல சமிகைகள் தெரியுது. அதுக்கான க்ளூஸ் தான் தெரியுது. பட் அவருக்கு கட்ட ரஜினிகாந்தை விட கமல்ஹாசன் வந்தாரு, புஷ்னு போயிட்டாரு. ஆனா கமல்ஹாசன் மாதிரி இல்ல விஜய்க்கு ஒரு அதை விட அதிக அளவுக்கான ஃபேன் பேஸ் இருக்கு. ரொம்ப ஒரு ஆர்டன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க.
காலப்போக்கில் தெரிந்து விஜய் நழுவாமல் இருக்கலாம், நழுவி விடாமல் இருக்க வேண்டும். யார்கிட்ட? பாஜக திமுகவிடம். இப்போ இந்த கேஸ் போட்டவர் தானே சார். 15 கோடி கார் வாங்கிட்டு வரி ஏய்ப்பு செய்தது தானே சார். ஒன்னும் இஸ் நாட் ஆனஸ்ட் பர்சன். ஆனா இப்போ இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு ஒரு கூட்டணி அமையும் நினைக்கிறீங்களா? அது இன்னும் 15ஆம் தேதிக்கு, இப்ப நம்ம பேசுறது 8ஆம் தேதி வியாழக்கிழமை பிப்ரவரி மாசம். எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சமிக்ஞைகள் பாஜகவிற்கு ஒரு சோதனை காலம் தமிழகத்தில், அதிமுகவிற்கு மிகவும் சோதனை காலம். திராவிட முன்னேற்ற கழகம் 36 சீட் வரும்ட்டு நேற்று டைம்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களுடைய கால்குலேஷன் விஜய் வரத்துக்கு முன்னாடி பண்ணது. இப்ப விஜய் வந்துட்டு அப்புறம் அவருடைய தாக்கம் என்ன, ஒரு 4-5 சீட் போனா கூட அதிமுக இன்க்ரீஸ் பண்ணலையே, பாஜக இன்க்ரீஸ் பண்ணலையே. அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியே போட்டியிட்டால் ஒரு சூழ்நிலை, சேர்ந்து போட்டியிட்டால் ஒரு சூழ்நிலை, சேர்ந்து போட்டியிட்டால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்ற ஒரு அழுத்தம் மத்திய பாஜகவில் இருக்கிறது. இல்லை என்றால் ஒரு கட்டமைப்பு இல்லாமலா அமித்ஷா சொல்லி இருப்பார் நேற்று தினத்தந்தி பேட்டியில் கதவு திறந்திருக்கிறது என்று. உடனே நம்ம ஜெயக்குமார் கதவு மூடப்பட்டதுன்னு சொன்னா கூட ஜன்னல் வழியா வெட்டி பாக்குறாங்க. அது ஏங்க? அது யார் வெட்டி பாக்குறாங்க? அதிமுகவினர். ஆனா அண்ணாமலை சொல்றாரு, அது அமித்ஷா யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, அதிமுக எல்லாம் சொல்லல, பொதுவாக யாரு வேண்டாம் வரலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. நிஜந்தன் கதவு திறந்துக்கலாம். நிஜந்தன் ஜன்னல் ஏன் சார் திறந்து வச்சிருக்கீங்க? காத்து ஓட்டத்துக்காக சார். யார் கதவு திறந்து வச்சிருக்காங்க ஜன்னல? அதிமுக. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், அதிமுக 80% திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று கொலை வெறியில் இருக்கிறார்கள். தனியாக போனால் மூக்கொடைப்படுவது அதிமுக தான். பாஜக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தனியே போனால் அவர்கள் 2024-26 கட்டமைப்புக்கு இருக்கும். ஆனால் லோக்சபாவில் நரேந்திர மோடிக்கு 400 சீட் ஆப்கி பார் 400 கி பார் என்று சொல்றது தமிழ்நாட்டை மைனஸ் பண்ணி தான் சொல்றாங்களே தவிர பிளஸ் பண்ணி சொல்லல. நீங்க உங்களுக்கு புரியும், வட இந்தியாவில் மொத்தம் 543 சீட், 40 விட்டுருங்க சார், 500ல 400 வருதுன்னு சொல்றாங்க. மீதி அந்த 40 சீட் தமிழ்நாட்டுக்கு விட்டு இஷ்டமே இல்லை அவங்களுக்கு சேர்த்துக்கிறதுக்கு. எய்தர் சைடு. அம்மையார் ஜெயலலிதா உயிருடன் இருந்த பொழுது 36 எம்பி இருந்தா, என்னாச்சு நரேந்திர மோடிக்கு? அப்புறம் மு.க. ஸ்டாலின் வந்தாரு, 23 எம்பி வச்சு, என்னாச்சு? தமிழ்நாட்டுக்கு நடந்ததா? இல்ல தமிழ்நாட்டு எம்பிக்கள் போராடினார்களா? இன்னும் வராங்க, காத்தால காஃபி சாப்பிட்டு மத்தியானம் இட்லி சாப்பிட்டு திரும்பி போயிடுறாங்க. திமுக எம்பிக்கள் இந்த முறை 2019 2024 வரை ஒரு செய்த சேவையை பற்றி திமுகவோ அல்லது மற்ற கட்சிகளோ ஒரு வெள்ளை அறிக்கை தர வேண்டும், அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்பது. தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்திருக்காங்கல்ல? குரல் எப்படின்னா நான் தான் குரல் கொடுக்குறேன். நேற்று அவல நிலை பாருங்க, TR பாலு தமிழ்நாடு இயற்கை சீற்றத்தை பற்றி பேச வந்தவற்று மெயின் டாபிக்ல இருந்து டீரெயில் ஆயிட்டார். இல்ல, மெயின் டாபிக்னு பேசி நாம் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு அதிகமான பணம் வேண்டும் என்பதை வற்புறுத்துவதற்காகத்தானே நாடாளுமன்றத்தில் TR பாலு பேசினார். ஆனா அதை விட்டுட்டு யூஆர் மிஸ்பிட்னுட்டு சொன்னாங்க. அதை பிடிச்சி கேஸ் போட்டாங்க. இன்னைக்கு TR பாலுக்கு ஒரு அவல நிலை. TR பாலு எப்பவுமே ஃபைல தூக்கி அடிப்பாரு அதிகாரிகள் முன்னாடி. அவப்பெயர் கொண்டு வந்தார் திமுகவிற்கு. மிஸ்பிட்னு சொன்னா என்ன? அப்ப மெயின் சப்ஜெக்ட் போயிடுச்சே. அவர் எங்க வளர்றாருங்க TR பாலு. இத்தனை வயசு 80 வயசா இருந்தா கூட, 40 வருஷம் பாராளுமன்றத்தில் இருந்தா கூட மெயின் சப்ஜெக்ட் ஏன் டீடைல் பாருங்க. நீ அச்சீவ் பண்ணது என்னங்க? தமிழ்நாட்டுக்கு 1000 கோடி கொடுத்துட்டாங்களா பாஜகவினர்? அதற்கு அழுத்தம் கொடுத்ததற்கு ஒரு வேற தானே யுக்திகள் தண்டுபிடிக்கும். பேசிட்டு யூஆர் மிஸ்பிட் ஆத்திரத்துல சொல்லிட்டோம்னா அது நடக்காது. அதற்காகத்தான் எழுதி படிக்க வேண்டும். இவரே எக்ஸ்டெம்பர் அடிப்பார் போட்டு, இங்கிலீஷ்ல தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் சேர்த்துட்டு. அவரை நன்றாக நான் 40 வருடம் நேராக பார்த்து கொண்டு வருகிறேனே. ஆனா அது தமிழ்நாட்டுல போதுமான நிதியை மத்திய அரசு கொடுக்கலங்கிற ஒரு ஆற்றாமையில ஒரு ஆங்கிலீஷ்ல சொல்லப்பட்டது தானே. ஆங்கிலீஷ் சொல்லப்பட்டது. அதுக்காக நீங்க இன்னொருத்தர் மிஸ்பிட்னு சொல்ல முடியுமா? ஒரு தலித் மினிஸ்டர் முருகனை. அது அவரு ஜாதி பத்தி சொல்ல, அந்த இடத்துல அவர் பேசுவதற்கு தகுதியற்றவர், அந்த இடத்துல அவர் ஃபிட் கிடையாது, அவர் குவாலிஃபைடு கிடையாதுன்னு சொல்ல வந்ததா சொல்றாரு. அப்ப சொல்ல வந்தா கூட ஏன் பாஜக திருப்பி விட்டது? அத்தை ஏன் திருப்பி விட்டாரு? ஏன் அரசியலாக்குறாங்க? ஏதோ இந்த TR பாலு பட்டியலின மக்களுக்கு எதிரானவர் மாதிரி மாத்த வேண்டிய அவசியம் என்ன? இவங்க திமுக அரசியல் பண்ணலாம், பாஜக பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு திராவிடமா? அது எங்க இன்னொருத்தர மிஸ்பிட் சொல்றது திராவிடமாங்க? திராவிடம் 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 திராவிடங்கிறாங்களே, என்ன அதுவா திராவிடம்? இன்னொருத்தர மிஸ்பிட் பண்றதுக்கு இவர் யாருக்கு? ஹூ இஸ் இட் டு கிவ் சர்டிபிகேட்? நரேந்திர மோடியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எல் முருகன், மு.க. ஸ்டாலினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் TR பாலு.
நீ எங்களுக்கு 1000 கோடி வேணும், 2000 கோடி வேணும், நாங்கெல்லாம் வறுத்தெடுத்தோம், அழுத்தம் கொடுப்போம் என்று அழகாக பேசி 1000 கோடி வாங்குவதுதான் சாமர்த்தியமே தவிர, அதுதான் சொல்றேன். 39 எம்பிக்கள் 2019 2024 வரை தமிழகத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை. மிக மிக கேவலமான நிலை. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் திமுக சார்பில். என்ன பண்ணாங்க அவங்க? they wasted time. ஆனா இது தேர்தல் எதிரொலிக்குமா? டிஆர் பாலு ஒருவேளை பட்டியலின மக்களை அவமானப்படுத்தி விட்டா அப்படிலாம் சொன்னா தமிழ்நாட்டுல ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அது என்ன போய் சேருமா? சார் எதிரொலிக்கதோ இல்லையோ பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இல்ல சார். 8 கோடி தமிழ் மக்கள் பாக்குறாங்களா இல்லையா சார்? நாங்க 2 பேரும் பேசுறது பாக்குறாங்களா இல்லையா சார்? நிஜஞ்சன் சொல்றது தப்புங்கிறாங்க, ராஜகோபால் சொல்றது தப்புங்கிறாங்க. ஆக மொத்தம் எதிர்வினை வருகிறதா இல்லையா? என்னை திட்டுங்கள், வேண்டவே வேண்டாம். நிஜந்தனை தூர்வாரி எறியுங்கள். பட் நிஜந்தனும் ராஜகோபாலும் பேசுவது ஒரு யதார்த்தம். நாம் சொல்லக்கூடாத. 23 திமுக எம்பிக்கள் என்ன செய்தார்கள் என்று கேள்வி கேட்பது என்னுடைய உரிமை, நிஜந்தனுடைய உரிமை, ஆகாயம் நேயர்களுடைய உரிமை. அது நீ இல்லை சொல்லிட்டு ஆக மொத்தம் அதில் பாதிக்கும். இப்ப பாருங்க, கார்த்திக் சிதம்பரம் நரேந்திர மோடி கொடுத்துட்டு அவர் சீட் இல்லாத பண்ண போறாங்க. 8 சீட்டு வச்சுட்டு 3 சீட்டு திமுக தரேன்னா மீதி 5 பேர்ல அதிமுக போவாங்களா இல்ல திமுக போவாங்களா இல்ல பாஜக போவாங்களா தெரியாது. தப்புன்னு மாறிடுவாங்க அந்த 5 பேரு. நிறைய பேருக்கு சீட் இல்லாத பண்ணிட்டு போறாங்களே. அதெல்லாம் இது பிரதிபலிக்கிறது அல்லவா? அவங்களுடைய 5 இயர்ஸ் கான்ட்ரிபியூஷனை வச்சு தானே இவாலுவேட் பண்ணுவாங்க. திமுகவுடைய ஆட்சி மன்ற குழு வைத்த போது ஒவ்வொரு தொகுதிக்கும் இப்போ தஞ்சாவூர் டிஆர் பாலு என்ன பண்ணாரு அது பேசுவாங்கல்ல, ஆர் ராஜா என்ன பண்ணாரு பேசுவாங்கல்ல. அதே மாதிரி காங்கிரஸுக்கு 5 சீட் கொடுத்து 4 சீட் தரீங்களோ இல்லையோ மீதி 3 சீட்டை கட் பண்ணாங்களா அதுவும் பேசுவாங்கல்ல. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். 39 தமிழக எம்பிக்கள் செய்தது துரோகம் தமிழகத்திற்கு. ஒரு கன்சாலிடேட்டடா என்ன பண்ண ஒரு இஷ்யூ சொல்லுங்க பாப்போம். வேற நரேந்திர மோடி தமிழகத்திற்கு என்று டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்தார், 2வது விமான நிலையம் கொடுத்தார். தமிழகத்தில் என்ன செய்தார்கள்? செந்தில் பாலாஜி சிறை, அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டில் ரெய்டு வருமா என்று சந்தேகம், அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். துரைமுருகன் வீட்டில் ரெய்டு, இதெல்லாம் தானே வருதுங்க நெகட்டிவ் ப்ராபகண்டா. அது மத்திய அரசுடைய அரசியல் ரீதியான அழுத்தம். அது அரசியல் செய்கிறது, மத்திய அரசு நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துகிறது. அப்படித்தானே திமுக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. ஊழல் செய்யணும், அவர்கள் தொடக்கூடாத. நீங்க ஊழல் செஞ்சுட்டே இருக்கணுமா? பொதுமக்கள் சீண்டுகிறார்கள், சிரிக்கிறார்கள். பொதுமக்கள் நேற்று ஒரு குறிப்பாக ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நேற்று எப்படி இருந்தார், முன்தினம் எப்படி இருந்தார், இன்று எப்படி இருக்கிறார் என்று யதார்த்தமாக நேரில் பார்க்கிறார்கள் அவர்களுடைய வளர்ச்சியை. அதற்கு ஒரு எதிர்வினையாகத்தானே இருக்கும். பொறாமை வராதா? சீற்றம் வராதா? ஆனா தேர்தல் எதிரொலிக்காதுல்ல. நீங்களே இப்ப சொன்ன மாதிரி 39 தமிழக இடங்களை கழித்து விட்டுதான் பாஜக எண்ணிக்கையை போடுகிறது, அதனுடைய பலத்தை கணக்கெடுக்கிறது. அப்படின்னா 39 இடங்கள்ல கிட்டத்தட்ட 37 இடங்கள் திமுக அணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. ஆல் இந்தியா லெவல்ல என்ன லாபம் சொல்லுங்க? will it affect மோடி or will it gain இந்தி? எங்க இந்திய அலையன்ஸ்ல யூபி அரசாங்கத்தில் இருந்த பொழுதே எந்த துறை வேண்டும் என்று சென்னையிலிருந்து மு.க. ஸ்டாலினுடைய தகப்பனார் மு. கருணாநிதி அவர்கள் சொன்ன பொழுது என்ன ஈற்றம் சீற்றம் இருந்தது? 2009 2010 ராஜாவிற்கு டெலிகிராம் தான் வேணும் என்று சொன்னார்களே, அந்த போட்டி இப்ப பாச்சா படிக்காது. இப்போ அதுதான் நான் சொல்றேன். பலமான எதிர்கட்சியா இருப்பாங்க. அது பாத்துக்க வேண்டியது, அப்ப பாத்துக்க வேண்டியது அந்த அப்புறம். ஆனா இந்த வெற்றி அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஒரு பலமான கட்சி அப்படின்னு மக்கள் கட்சியும் மற்ற அரசியல் கட்சிகள் கட்சியும் இந்தியா முழுக்க காட்டுவதற்கு திமுகவுக்கு பயன்படும். இந்த நல்லா ஜெயிச்சாங்க அப்படின்னா அது 2026 சறுக்கலையும் தரும். அது எப்படி? ஒரு எதிர்வினை தானே இருக்கும். எம்எல்ஏவா இருந்தா ஒண்ணு செய்யல, எம்பியா இருந்தவனு ஒண்ணு செய்யல, பொதுமக்களிடையே அந்த சர்ச்சை வராதா? ஆனா தமிழ்நாட்டு மக்கள் திமுக பக்கம் தான் இருக்காங்க. மோடி இல்லையா, இந்தியா கூட்டணிக்கு போடுவதா மோடிக்கு போடுவதா அப்படின்னா மோடி வேண்டாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க. நீங்களே சொல்றீங்க இந்த பேட்டியில. காரணம் என்ன என்று கேட்டால் 500 வருடம் சொன்ன தமிழ்நாட்டை சேர்க்கவில்லை என்று தான் நான் சொல்லுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால் நிஜந்தன் அகில இந்திய அளவில் வட இந்தியாவில் நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய புகழ் மரியாதை தமிழகத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறது. அண்ணாமலையினுடைய சுற்றுப்பயணத்தால் தமிழகத்தில் ஒரு ஈர்ப்பு வந்திருக்கிறது அண்ணாமலை மூலமாக நரேந்திர மோடிக்கு. இன்று திராவிட முன்னேற்ற கழகமே
சரணமடையக்கூடிய வந்து விட்டார்களே. திமுக வந்து தாய்போயின்னாங்களே, கருப்பு போலன்னு விட்டாங்களே, கோபேக் மோடின்னாங்கல்ல, தமிழ் கட்டுக்கோடா நிதிஷ்குமாரே சொல்லிட்டாரு, யூ லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படின்னு அடிச்சு போட்டு சொன்னாரு இல்லையா. அவரு பிஜேபி அன்னைக்கு போயிட்டாரு நிதிஷ்குமார் சொல்லிட்டு. ஒரு காலத்துல பிஜேபியில இருந்து தானே திமுக கூட அடுத்தடுத்த போகக்கூடாதுன்னு என்ன இது இருக்குது, வாக்குறுதி இருக்கிறது. ஜெய்மே சரண்டர். சிறுபான்மையர் வாக்கு வங்கிக்காக நீங்க கபட நாடகம் ஆடினாலும் திமுகவை பற்றி பொதுமக்கள் நன்றாக புரிந்து கொண்டு விட்டார். இப்போ பாஜக அணியில் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்னும் இருக்கிற ஒரு வாரம் நீங்க சொன்னீங்க, யாராவது வருவாங்க? முக்கியமா ஓபிஎஸ், டிடிவி, அப்புறம் இன்னும் இருக்கிற சில கட்சிகள், இவங்க தவிர யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இபிஎஸ் கூட வரலாம். அதற்கான முயற்சிகள் மத்திய பாஜக செய்து வருகிறது அல்லவா. எங்க கதை திறந்து வச்சுக்கின்னு எங்க ஒன்னே ஒன்று சொல்ற நிஜந்தன், இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு வந்துட்டாரு, அகாலிதழ் வந்தாச்சு. உத்தவ் தாக்கரே பயப்படுறாரு. உத்தவ் தாக்கரே சொல்றாரு நரேந்திர மோடி டாலஸ்ட் லீடர்னு சொல்லிட்டாரு. ஆக மொத்தம் பழைய என்டிஏ உருவாக்கி விட்டது அல்லவா. அதிமுக மைனஸ் தான் இருந்துட்டு போங்க, அவ்வளவுதானே. அதிமுகவுக்கு விருப்பமே இல்லையே, பிஜேபி பக்கம் வரவே விருப்பம் இல்லையே. விருப்பம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எப்போ அது? இப்போவா? அடுத்த 10 நாள்லயா இல்ல அடுத்த வருஷமா? அடுத்த வருஷமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா என்றால் அதிமுக 2024 படுதோல்வி கண்டிருந்தால் அது 2026 மானசீக ரீதியாக அதிமுகவைத்தான் பாதிக்கும். அதற்காக ஏற்ப ஆழம் தெரியாம கால் விட்டுருப்பாரு எடப்பாடி பழனிசாமி. காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்த்தாரு, வரவே இல்லையே. இன்னும் 15 நாள்ல வரா மாதிரி தெரியலையே. சோ விசித்திரமான நிலையில் இருக்கிறது தமிழ்நாடு அரசியல். அதற்கு தெளிவாக வேண்டும் என்றால் மல்லிகார்ஜுன் கர்கே சென்னை வர இருக்கிறார், அந்த ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நட்டா அவர்கள் 11ஆம் தேதி சென்னை வர இருக்கிறார், அதுவும் அதன் மூலமாக இருக்கிறது. 2 தேசிய கட்சிகள் சென்னையில் குறிநோக்கி வைத்திருக்கிறது. அதிமுக ஒரு கடினமான நிலையில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கடினமான நிலையில் இருக்கிறது. காரணம் 8 சீட் கொடுக்கலன்னா அவங்க போயிடுவாங்க, 4 சீட் கொடுத்தா இது தோக்கடிப்பாங்க. கேடர் நடுவில் உங்களுக்கு திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு என்பது முறிந்து விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு லோயர் லெவல்ல. பெரும்பாலான திமுக தொண்டர்கள் தான் காங்கிரஸுக்கு உழைக்கிறாங்க. ஆமாம், காங்கிரஸ்க்கு எங்க அகில இந்திய அளவில் காங்கிரஸ் செத்து போச்சுன்னு நான் 4 தடவை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, திருப்பி சொல்றேனே. தமிழ்நாட்டில் எங்க இருக்குங்க 2? அங்க ஒண்ணு கேட்கறேங்க சார், சில காங்கிரஸ் தலைவர்கள் ஏன் திமுகவிற்கு ஜால்ரா அடிக்க வேண்டும்? இப்பொழுது நிஜந்தன் தமிழக காங்கிரசினுடைய அவல நிலையை பாருங்கள். இக்கட்டான் முகுல் வாஸ்னிக் வந்தார், டிஆர் பாலுடன் பேசினார். 3 சீட் என்று சொன்னதாக நம்பத்தக தகவல்கள், 5 சீட் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை சீட்டுங்க உங்களுக்கு வரப்போகுது? நீங்க ஆட்சி பிடிக்க போறேன்னு சொன்னீங்களே சார் மத்திய அரசாங்கத்தை. காங்கிரஸுக்கு சிங்கிள் டிஜிட் ஆயிடுச்சு சார். மம்தா பானர்ஜி 4 தராங்க, லாலு யாதவ் 3 தராங்க, முக ஸ்டாலின் 4 தராங்க. ஆக மொத்தம் யூ ஹேவ் பீன் டவுன்கிரேடட் டு சிங்கிள் டிஜிட் இல்லைங்களா சார்? அந்த சூழ்நிலை பார்த்தால் தமிழகத்தில் திமுக தோல் மீது சவாரி செய்யக்கூடிய காங்கிரஸ், நீங்க ஒரு சார்ட் போட்டு பாருங்க. நான் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன், ஐ டிட் a ரிசர்ச், இந்த மொபைல்ல வச்சிருக்கேன், ஒன்னா உங்களுக்கு அனுப்புறேன். எத்தனை சீட்ல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கு பாருங்க. ஒரு 4 பாராளுமன்ற தொகுதியில 12, 15, 12, 8, 4 படிப்படியா இறங்கிட்டு வந்துட்டீங்கல்ல. கடந்த 5 லோக்சபா தேர்தலில் பார்த்தீர்களே ஆனால் முக ஸ்டாலினுடைய மரியாதை என்ன என்று கேட்டால் காங்கிரசுக்கு 3 சீட் அருகே. ஐயா இருந்த போது, கருணாநிதி இருந்த போது 12, 15 எல்லாம் கொடுத்திருக்காரு. சரி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குறிமிக்காக திரு டெல்லி ராஜகோபாலன், மிக்க நன்றி. நன்றி, நமஸ்தே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.